எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, ஏற்கனவே விஜய் எலெக்ஷன் தொடர்பான விஜய் பற்றி இதுவரை 3 வீடியோ போட்டிருக்கேன். விஜயும் கடவுள் விருப்பமும், விஜய் இடத்தில் எம்ஜிஆர் இருந்தால், விஜயும் சிஎம் நாற்காலின்னு 3 வீடியோக்கள் போட்டிருக்கேன். அது ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன போடுறேன்னா, என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கருத்து கணிப்பு என்கிற ஒரு பித்தலாட்டம், அது எக்ஸிட் போலாக இருந்தாலும் சரி, போலுக்கு முன்னாடி உள்ளதாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு பித்தலாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றியும் சில மக்களை முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டு இந்த பத்திரிகையாளர்களில் பலரும், மாற்றுக் கட்சியினர் பலரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்கட்சிகள் பலரும், அரசியல்வாதிகள்னு வச்சுக்கோங்க, பொதுவாக என்னென்ன பேசுகிறாங்க, என்ன மக்கள்லாம் முட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா, அதை பற்றி என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக இந்த வீடியோவை இன்று போடுகிறேன். நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது. தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து மாறப்போகிறதா இல்லை தொடரப் போகிறதா என்று தெரியவில்லை. இப்போ நான் போட்டிருக்கிறது கண்ணாடி பார்த்திங்கன்னா, இது விஜய் கண்ணாடின்னு அப்போ பேர் இருக்கு பாருங்க. இது விஜய் கண்ணாடி. இது கிட்டத்தட்ட நான் வாங்கி ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். விஜய் ஒரு படத்தில் இதே மாதிரி கண்ணாடி போட்டு அதுக்கு இந்த கண்ணாடிக்கு பேரே விஜய் கண்ணாடி. அப்போ இதே மாதிரி ஒரு கண்ணாடி போடணும், விஜய் கண்ணாடி நீங்கள் போட்டுக்கணும்னு என் மனைவி ஆசைப்பட்டா. அப்போல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருப்பேன். அந்த பழைய ஃபோட்டோவையும் உங்களுக்கு இதில் காட்டுறேன், பாஸ் பண்ணிவிட்டு. அப்படி பார்க்கும் பொழுது, நான் அப்போல்லாம் விஜய் ரசிகர் இல்லை, என்றுமே விஜய் ரசிகராக இருந்ததில்லை. ரஜினி ரசிகர், சினிமா ரசிகர்னு நான் பார்த்தோம்னா சிவாஜி ரசிகர், எம்ஜிஆர் ரசிகர் இருந்தேன். அதுக்கப்புறம் கமல் ரசிகராக தான், ஏன்னா நல்ல நடிகருங்கிறதுனால. விஜய் படம் அவ்வளோவா பார்க்க மாட்டேன், பார்த்தாலும் பிடிக்காது. ரொம்ப ஹீரோயிசமாக இருக்கும், ஹீரோயிக்காக ரொம்ப ஒரு ஆள் 10 பேர் அடிக்கிறது, சுற்றி வந்து அடிக்கிறது, பஞ்சு டைலாக்கு, இதெல்லாம் நான் விரும்புறதில்லை. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் முதல் எலெக்ஷனில் நின்று சோல் மெஜாரிட்டியில் ஆட்சியை பிடிச்சிருவாரா? அப்படி பிடிச்சா அது பெரிய சாதனை, புரட்சின்னு இல்லை, அது இந்த யுகத்தின் புரட்சியாக இருக்கும். இந்த வேர்ல்டுக்கே அந்த மாதிரி யாரும் பிடிச்சிருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட பெரிய சாதனையாக அது கருதப்படும். இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே கரூர் சம்பவத்தை பற்றி பேசும்பொழுது அதில் பேசியிருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா, கரூரில் நடந்த நிகழ்ச்சிக்கு முழுக்க ஆளுங்கட்சியும் போலீஸின் மெத்தனமும் தான் காரணம் என்று. இதில் விஜய் மேலே எந்த குற்றமும் இல்லை, ஆனால் விஜய் மேலே பேரை கொண்டாங்க. அதெல்லாம் அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். அதில் அதை வச்சு அவரை துஷ்பிரயோகம் பண்ணணும். அப்படி துஷ்பிரயோகம் பண்ணால் மக்கள் மத்தியில் அவர் செல்வாக்கு கலந்துருவார்னு ஒரு சிறுபிள்ளைத்தனமான கணக்கை ஆளுங்கட்சி போட்டுக்கிட்டு இருந்தது. அப்போ எவ்வளோ சிறுபிள்ளைத்தனம், அதை மக்களை முட்டாள்னு நினச்சிக்கிறது. அதை பற்றி இப்போ டீட்டெயில்ஸ் வேண்டாம். இந்த கருத்து கணிப்புக்கு வருவோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, டிஎம்கே கட்சியில் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு இயல்பாக ரத்தத்தில் டிஎன்ஏலேருந்து ஊர்னதே தான். எம்ஜிஆர் காலத்திலேயே எம்ஜிஆர் கட்சி விட்டு வெளியேற்றின, புது கட்சி ஆரம்பித்தோடனே முதல் எலெக்ஷன் இடைத்தேர்தல், வைகை டேமுக்கு பக்கத்தில் ஆண்டிப்பட்டியில் இடைத்தேர்தல். அதில் அவர் நிறுத்தின ஒருத்தர் நல்ல ஃபுல் மெஜாரிட்டியில் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தார், ரெக்கார்ட் பிரேக் இடைத்தேர்தலில். அப்போ ஆளுங்கட்சியாக டிஎம்கே இருந்தது, அப்போவே ஜெயித்தார். அதுக்கப்புறம் வந்த எலெக்ஷனில் எம்ஜிஆர் வந்துடுவார், நிச்சயம் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கிற போகிறாருன்னப்போ அவரை டிஸ்கரேஜ் பண்ணால் எப்படியெல்லாம் அவருக்கு செல்வாக்கை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சிறுபிள்ளைத்தனம் சீப்படுத்த ஒளி வச்சுக்கிட்டால் கல்யாணம் நின்று போகணுங்கிற கதையாக செய்வாங்க அந்த டிஎம்கே. அப்படி தேவையில்லாத விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, அவருடைய இப்போ கடந்த கால சினிமா வாழ்க்கையில் உள்ள அவருடைய ஜோடிகளை பற்றி பேசுகிறது, மலையாளத்தாங்கிறது, நாடாள தெரியுமா நடிகனுக்கு என்பது, அப்புறம் தொப்பியை கழட்டிட்டு கண்ணாடி கழட்டிட்டு நிற்க முடியுமான்னு கேட்குறது, சினிமா கவர்ச்சிங்கிறது, அரிதாரம் பூசியிருக்கிறாருங்கிறது, இப்படி என்னென்னமோலாம் சொல்லி
பண்ணால் அவர் உடனே செல்வாக்கிலேருந்து மக்கள்லாம் மாறி குத்து சூரியன்லன்னு நினச்சாங்க. சிறுபிள்ளைத்தனம் போட்டு குத்துன்னு குத்தி பஞ்சாயத்தில் வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் உயிருடன் இருக்கும் வரை கலைஞரால் ஆட்சிக்கு வரவே முடியவில்லை என்பதுதான் உண்மை. அப்படி ஒரு புரட்சி செஞ்சார். அப்பயும் இதே பாணி தான். இப்போ விஜய் எப்படிலாம் எந்தெந்த இடத்துல எல்லாம் அல்பத்தனமாக சிறுபிள்ளைத்தனமாக அவர் மீது குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வைக்கிறார்களோ அதே இது எம்ஜிஆர் காலத்தில் வச்சதை நான் பார்த்தவன். அதே அந்த ஆட்கள் தான் இன்னும் அதனுடைய தொடர்பு தான் இன்னும் இருக்குது. என்னென்ன சொல்கிறாங்க, திரிஷா விஜய் அப்படிங்கிறாங்க, அது ஒரு பர்சனல் லைஃபு. எம்ஜிஆருக்கு இல்லையா, ஏன் கலைஞருக்கு இல்லையா, 2 தாரம் இல்லையா, இன்னும் என்னென்னும் இருக்குது. செத்து போனவரை பற்றி பேசக்கூடாது. ஸ்டாலினை பற்றி எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. எந்த தலைவர்களுக்கு இல்லை? அப்பல் கெட்ட தலைவர் காமராஜர் மேலேயே இந்த டிஎம்கே சொன்னிச்சு. அந்த மாதிரி தந்தை பெரியார் இல்லையா, வயசான காலத்தில் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டார் மணியம்மையை. அப்போ 1008 விமர்சனம் அறிஞர் அண்ணாலேருந்து. என்ன இல்லை, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? தந்தை பெரியாரை மதிக்கலையா சொல்லுங்கள். முதல் தாரத்தை டைவர்ஸ் பண்ண போகிறான், டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டுட்டாங்க, ஆச்சுன்னா அவருடைய பர்சனல் லைஃப் அட்டாக் பண்ணால் மக்கள்கிட்ட செல்வாக்கு வந்து வரான். மோடிக்கு என்ன, மோடி பொண்டாட்டியோட வாழ்கிறாரா? மக்கள் ஓட்டு போட்டு இன்றைக்கி வைக்கலையா வர? இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான பிரச்சனைகள். இதை ஒரு இதாக வைக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு நேத்துரமாக பேசுது கேவலமாக. அவர் என்றைக்கும் பாருங்கள் முழுக்கை சட்டை தான் போட்டு வருவார், வெள்ளை சட்டை. ஏன்னா நின்று பேசும்போது கருத்துருமா, அதுக்காக முழுக்கையை போட்டு கருக்காமல் வச்சுக்கிறாரு. அப்போ மூஞ்சிக்கு என்ன வச்சு போட்டுக்கிட்டு வர்றாரு, முகமூடி போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு வர்றாரா? அப்புறம் அவர் வந்து சர்ச்சில் முட்டி போட்டு போகிறாருன்னா அவர் விருப்பம், அவர் ப்ரேயரு. உள்ளுக்குள்ளே பேட் வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு விமர்சனமா? பேடை வச்சுருந்தா என்ன உனக்கு வலிக்குது? அவர் உள்ளுக்குள்ளே என்ன போட்டிருக்கு, ஜட்டி போட்டிருக்காரா, டவுசர் போட்டிருக்காரா, என்ன டவுசர் ஜட்டியா, என்ன கம்பெனி ஜட்டி, இதெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்களா? என்ன கேவலமான விமர்சனம் பாருங்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது மாதிரி இந்த விமர்சனத்தை எல்லாம் பொதுமக்கள் ரசிப்பதும் இல்லை, அதை கருதுவதும் இல்லை என்பது அந்த பர்டிகுலர் சாராருக்கு தெரியவில்லை. ஒரு கட்சியின் சார்பாகவே இருந்துக்கிட்டு பேசுகிறதெல்லாம் தூண்டி வருது. இது மாதிரி செய்த சிறுபிள்ளைத்தனத்தை இந்த டிஎம்கே விடவே மாட்டேங்குது. இதனாலே அந்த கட்சி கெட்ட பேர். ஆனால் ஏடிஎம்கே அப்படி அந்த அளவுக்கு இல்லை. எடப்பாடியார் கொஞ்சம் கண்ணியமாக தான் பேசுகிறாரு. அந்த ஒரு அர்த்தமற்ற பேச்செல்லாம் இல்லை, ஒரு கண்ணியம் காக்கிறார். இல்லை பின்னாடி கூட்டணி வேணுங்கிறதுக்காக அப்படி காக்கிறாரோ இல்லை, அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி கருத்து கணிச்சு பண்ணவங்களாம் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் எக்ஸிட் போல் கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் வரும் ஃபஸ்ட்டு. 135 சீட்டு பிடிப்பாங்க, 125 சீட்டு பிடிப்பாங்க. அதுக்கடுத்தது ஏடிஎம்கே 70-90 வரும். இவர் வந்து 5 அல்லது 10 பிடிக்கிறது பெருசு விஜய் அப்படின்லாம் போடுறாங்க. இதில் பத்திரிக்கையாளர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி தான் வருங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு கொடுக்குது. எக்ஸிட் போல்லையும் சரி, ப்ரீ எக்ஸிட் போல்லையும் சரி. அப்படி கருத்து என்னன்னா, இந்த கருத்து கணிப்பு செய்பவர்கள் எல்லாருமே பயாஸ்டு. ஆளுங்கட்சிக்கு சார்பாக தான் இருக்கணும், 2 கட்சிக்கு 2 கட்சி தான் இன்றைக்கி பெரிய கட்சி. விஜய் வந்து இவ்வளோ சீக்கிரம் ஆட்சியை அமைக்கிறதுங்கிறது பெரிய அதிசயம், அது நடக்காது. அதனால் அதை அப்படி ஒரு ஓரங்கட்டி வை. நம்ம பாட்டுக்கு விஜயை சப்போர்ட் பண்ணுறோம், நாளைக்கு 2 கட்சியில் எது வந்தாலும் நம்மளை வச்சு செஞ்சிடுவாங்க. அதனால் ஜால்ரா போடு சிங்சாங். அப்படி தான் அந்த கருத்து கணிப்புக்கு பின்னாடி எல்லாமே சிங்சாங் ஜால்ரா. 90% ஓட்டு 10 தொகுதிக்கு மேலே வந்துருச்சு, 10 மாவட்டத்துக்கு மேலே வந்துருச்சு, 10 தொகுதிகள். அப்படின்னோடனே தினத்தந்தி என்ன பண்ணுச்சுன்னா பார்த்தீங்கன்னா, பிரச்சாரம் எலெக்ஷனுக்கு முன்னாடியெல்லாம் தந்தி டிவியை பார்த்தீங்கன்னா, மற்ற டிவிலையும் பார்த்தீங்கன்னா, மெயின் சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியார், ஸ்டாலின், உதயநிதி இவங்களே தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஒழிய விஜய் பக்கம் அவர் எங்கே போகிறார் அந்த பக்கம் அவங்க கேமரா தூக்கிட்டு போகவே மாட்டாங்க, அலட்சியம் பண்ணிட்டாங்க. சோஷியல் மீடியாக்கள் தான் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுச்சு என்னன்னு. ஆனால் 85% ஓட்டு வந்துருச்சு விழுந்துருச்சுன்னொன்னே விஜய் அலை வீசியிருக்குன்னு தெரிஞ்சோன்னே அடிச்சிச்சு. முதல் ஜாலரை யார் தெரியுமா தூக்குனா? தந்தி டிவி. உடனே வீட்டுக்கு போயிட்டாங்க கேமரா தூக்கிக்கிட்டு. எங்கள் டிவியை தான் விஜய் வீட்டில் பார்க்கிறார்கள், ஏனென்றால் நாங்கள் கிராஃபிக் மெத்தடில் நாங்கள் புள்ளி விவரங்கள் தந்து விவரங்கள் மெசேஜ் கொடுத்துக்கிட்டுருவோம். எனவே எங்கள் டிவி தான் பார்க்குறான்னு விஜயோட அம்மா அவங்க வீட்டில் உள்ள விருந்தாளி எல்லாம் பார்த்து பெரிய ஸ்க்ரீனாக அவங்க வீட்டு ஹாலில் அதை போய் உடனே வீட்டுக்கு ஓடிட்டாங்க. இப்போ 85% ஓட்டு விழுந்திருக்கு, விஜயில் வீசியிருக்குன்னு தெரிஞ்ச உடனே முதல் ஜாலரா தூக்கிட்டு ஓடுறிய தினத்தந்தியே.
அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி வரையும் எடப்பாடியார் பிரச்சாரம் பண்ணுறாரு 1/2 மணி நேரம் 7 மணி நிமிஷம் கட் பண்ணிட்டாங்க. இதுதான் இருக்கும் அவர் முழுக்க பேசுகிறது. எங்கெங்கே பேச அதையே போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பப்போ கொஞ்சம் ஸ்டாலின் இதையும் கொஞ்சம் போட்டுக்கிறது. ஸ்டாலின் சார்பு டிஎம்கே சார்பு அதை தான் போடும். இப்படி பண்ணிவிட்டு முதல் ஜால்ரா நல்ல ஜால்ரா தினத்தந்தி. இப்போ இனிமேல் நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜால்ரா தூக்குவாங்க. இன்றைக்கு நான் சொல்கிறேன் கருத்து கணிப்பு இல்லை, தெய்வத்தின் கணிப்பு என்று கடவுள் இருக்குன்னு சொன்னேன். விஜய் ஆட்சி அமைக்கிறார், சிஎம்மாக உட்கார்றார், ஒரு பெரிய யுக புரட்சியை சாதிக்கிறார் என்பது என்னுடைய ஆழ்ந்த ஆன்மீக நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கையின் பேரை சொல்கிறேன். ஏதோ ஒரு மாற்றம் நிகழப்போகிறது என்பது அமைதியாக இருக்குது. சுனாமி மாதிரி அடிக்க போகுது, அடித்து உள்ளே இருக்குது, அதோட எஃபெக்ட் வெளில தெரிய போகுது, பொட்டியில் இருக்குது என்று தான் நான் கருதுகிறேன். ஆனால் டிஎம்கேக்காரங்க பாருங்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க. 4ஆம் தேதி விஜய் வந்து ஃபுல் மெஜாரிட்டி சோல் மெஜாரிட்டி வந்தாலும் மிஷினில் கோளாறு, கள்ள ஓட்டு செட் பண்ணி வச்சுட்டாங்க. மோடி தான் அதுக்கு செட் பண்ணார், அமித்ஷா செட் பண்ணார், உள்ளுக்குள்ளே இது இருக்குது, கூட்டணி இருக்குது அப்படின்னு 1008 வாயில் வந்து பேசுவாங்க. தோல்வியை வந்து அவர்கள் ஒற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். என்ன மக்களை முட்டாள்கள் என்று நினைப்பார்கள் டிஎம்கே. அது இன்றைக்கி ஜனநாயகம் படத்தை வெளில விட்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து ஆளுங்கட்சி செஞ்சது தான் ஒரு பக்கம் ஒரு பேச்சு இருக்குது. டிஎம்காரங்க கேட்டால் இல்லை 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 அவரே தான் படத்தை வெளில விட்டு மக்கள் மனிதன் அனுதாபத்தை பெறுகிறார். என்ன யார் கொடுத்து 5000 கோடி இழந்துட்டாரு அப்படின்ட்டு. இன்றைக்கி ஒரு சாரார் சொல்கிற டிஎம்கேல வந்து ஆளுங்கட்சியில் வந்து 10,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க, ஓட்டுக்கு இவ்வளோ ரூபான்னு 5000 மேனி கொடுத்து ஒவ்வொரு இடத்துல 1000 ரூபா மேனின்னு கொடுத்து செஞ்சுருக்காங்கன்னு. அது எவ்வளோன்னு தெரியல. ஆனால் கோடிகள் வந்து 100 கோடிகள் அப்படி இல்லை, 1000-ஐ தாண்டிய கோடிகள் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த காசெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு இதெல்லாம் சொல்லுங்கள்? காசு போயிட்டு தான் இருக்குது. ரைட்டு, அது மக்கள் காசு மக்கள் வாங்கிக்கிட்டோம், நல்லா இருக்கட்டும், சாப்பிட்டோம். அப்பனாச்சும் கொஞ்சம் காசு மக்கள்கிட்ட போய் வெளில போகுது, ஒரே குடும்பத்தில் இல்லாமல். இன்றைக்கி விஜயை வந்து கூட்டம் கூடுது அப்படின்னா ஏங்க ஒரு இடத்துல கூட்டம் கூடுறாங்க, ஒரு 2000 பேர் இருப்பாங்களா, 3000 பேர், 10,000 பேர் இருப்பாங்களா? அவ்வளோதாங்க. இப்போ அந்த தொகுதிக்கு ஓட்டு விழுவும், ஒரு 10,000 ஓட்டு வாங்குவாருங்க, அவ்வளோதாங்க. அவர் கூட்டத்துக்கு வந்தவங்க மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. இப்படி ஒரு பேச்சு. அதுலேயும் அந்த கூட்டத்தில் உள்ளவங்களையும் பாதி பேர் வந்து பிலோ 18, அதனால் ஓட்டே விழுவாது. மிஞ்சி போனால் ஒவ்வொரு தொகுதியிலையும் 5000 ஓட்டு 10,000 ஓட்டுக்கு மேலே வாங்குறது கேவலம், அது அரிது அப்படின்னு பேசுகிறது. நான் சொல்கிறேன், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தோடனே ஒவ்வொரு இடத்துலையும் வந்தாங்க மக்கள் கூட்டம். அப்போ மக்கள் தொகை கம்மி. இதே மக்கள் தொகை வந்து பார்த்தோன்னா எம்ஜிஆருக்கு கூட்டம் ஒரு தலைவரத்தில் கூட்டம் போடுறாங்க, ஒரு திடலில் கூட்டம் போடுறாங்கன்னா அந்த மக்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டாங்களா? சொல்லுங்கள். கூட்டத்துக்கு வராதவங்க வீட்டில் இருந்தவங்களாம் எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க? இன்றைக்கி விஜய்க்கு வந்து வந்திருக்காங்க, கூட்டத்தில் வந்திருக்காங்கன்னா வந்தவனை போல பல மடங்கு உள்ளவர் கூட்டத்துக்கு வர முடியாதவர்கள் உடல்நிலை கருதியோ அல்லது வேலைப்பொழு காரணமாக மற்றும் பல காரணங்களாக, சரி விஜய் என்ன நேரில் பார்த்தா தானே ஆச்சு அப்படின்னு சொல்லி மானசீக சப்போர்ட்டு, அபிமானம், அபிப்பிராயம் இப்படி உள்ளவங்கெல்லாம் வீட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுபோல் 10 மடங்கு இல்லை 20 மடங்கு கூட இருக்கலாம், பல மடங்கு அதுக்கு எண்ணிக்கையில் அடங்காது விழுவும் தான் கருத்து கணிப்பில் எடுக்கணும். ஒருத்தருக்கு கூட்டத்தை வச்சு தான் எடுக்கணும். அதுக்காக தான் நீங்கள் காசு கொடுத்து கூட்டு வரீங்க. ஒரு ஆளுக்கு 200 500 குவார்ட்ரு பிரியாணின்னு கொண்டு வந்து வைக்கிறீங்க. ஏன் கூட்டத்தை காட்டுற? கூட்டத்தில் வந்தவன் மட்டும்தான் ஓட்டு போட போகிறான் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன் கூட்டுற? அப்போ அந்த ஓட்டு மட்டும் தான் உனக்கு விழுவுமா? இன்றைக்கி ஸ்டாலின் கூட்டம் வந்த ஓட்டு மட்டும் தான் விழுவுன்னு எடுத்துக்கலாமா? அது கூட்டினது காசு கொடுத்து கூட்டு வந்தது. சொல்லுங்கள். இப்படி பல்வேறு விதமான கேவலமான குற்றச்சாட்டுகள், முட்டாள்தனமான குற்றச்சாட்டுகள், குழந்தைத்தனமான குற்றச்சாட்டுகள்லாம் ஒரு பிரச்சனையெல்லாம் கொண்டு வருது. இன்னொன்று ஒரு ஆள் கோயம்புத்தூர் பக்கமாக இங்கே புகார் கொடுத்துருக்காரான் டிஜிபி, அது அங்கே எஸ்பிடிஆர்டிஓ. என் குழந்தை வந்து எனக்கு வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டால் தான் சாப்பிடுவேங்குது, விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு என் வீட்டில் ஒரே அடம் பிடிக்குது. என் குழந்தையின் மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டது அதனால் என் குழந்தையை கொடைக்கானல் அனுப்பியிருக்கிறேன் மனம் சீர்பட என்று என் குழந்தையின் மன ஆரோக்கியத்தை கெடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி அப்புறம் தேர்தல் விதிமுறைப்படி செக்ஷன் 17 ரூல் 17 என்னமோ சொல்கிறாங்க. அது எனக்கு சரியாக தெரியவில்லை, நான் அதில் ஆர்வம் காட்டுவதில்லை தேர்தல் விதிகளில். அதன்படி குழந்தைகளை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும், குற்றம், ஒரு எஃப்ஐஆரை போடு அப்படிங்கிறதா? அதுக்கு ஒரு புகாரம். இப்படியெல்லாம் செஞ்சால் ஓட்டு மக்கள் மாறிடுமா கேட்குறேன். ஏங்க அவர் குழந்தைய வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாரா? 18 வயசுக்கு கீழே பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாரா?
ஒரு வீட்டில் உள்ள ஒரு 2 குழந்தைகள் மாமா மாமாங்குது. ஏன் ரஜினி அங்கிள் ரஜினி அங்கிள்னு ஒரு படமே எடுத்தாங்கல்ல, ரஜினி அங்கிள்னு. எத்தனை குழந்தைகள் ரஜினியை சப்போர்ட் பண்ணாங்க அப்போ? ரஜினின்னு ரஜினிக்கு ஓட்டு, ரஜினி அரசியல் இருந்தால் ரஜினிக்கு ஓட்டு போட அந்த குழந்தை சொல்லாதா? எது தப்பு என்று அதை சேஷன் காலத்தில் போட்டாங்க, குழந்தைகளை இப்போ பள்ளிக்கூடத்து சிறுவர்களை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு. சேஷன் காலத்தில் போட்டது எப்படி போட்டாங்க, இதுக்காக போட்டாங்க நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து குழந்தையா இருந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணவேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 1967 காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தி விட்டு பேரறிஞர் அண்ணா தலைமையில் அரசு அமையுது டிஎம்கே. அதுக்கப்புறம் இன்னொரு எலெக்ஷன், அதுலேயும் டிஎம்கே வருது. இந்த 2 எலெக்ஷன்களையும் இப்போ சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் உள்ள 2வது படிக்கிற 3வது படிக்கிற அப்புறம் நான் 4வது படிக்கிற 4th ஸ்டாண்டர்டு கூப்பிடுவாங்க. எங்கள் தெருவில் உள்ள டிஎம்கே பிரமுகர் கூப்பிட்டு, டே பசங்களாம் வாங்கடா, இந்த கொடியப்படி டிஎம்கே கொடியப்படி 4 தெருவு சுற்றி வரணும். அம்மா போடுங்கம்மா ஓட்டு உதேஸ்வரனை பார்த்து, இந்த பட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு கத்திக்கிட்டே போகணும். கத்திக்கிட்டு சாயந்தரம் பள்ளிக்கூடம் ஓட்டம் வந்தோன்னே சுத்தம், வீட்டு பாடம்லாம் எழுத மாட்டோம், ஹோம்ஒர்க்லாம் செய்ய மாட்டோம். அப்போ எங்கள் படிப்பு கெட்டு போகிறத பற்றி அக்கறை இல்லாத அண்ணாவுக்கு சுற்றி விட்டு வந்தவொன்னே ஒரு கடல மிட்டாய் தருவாங்க. அந்த கடல மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு பிரச்சாரம் பண்ணவன்லாம் நானும் ஒருத்தன். அந்த மாதிரி பண்ணக்கூடாது, தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணி அவங்களோட படிப்பை கெடுக்கிறதோ அவங்களோட மைண்டை கெடுக்கிறதோ கூடாது என்று அப்போ பிற்காலத்தில் அந்த சேஷன் காலத்தில் போட்ட உத்தரவு, சிறார்களை பயன்படுத்தணும். ஆனால் ஒரு வீட்டில் குழந்தைகளாக அவங்க அப்பா அம்மாலாம் அவங்க தாத்தா பாட்டெலாம் சொல்லி விசிலுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விட்டுக்கிறாங்கன்னா, இட் இஸ் ஒன்லி அ ரெக்கமெண்டேஷன். அந்த குழந்தை வந்து தகப்பன்ட்டு தாயிட்டு அல்லது தந்தைகிட்டே தாத்தா பாட்டிக்கிட்டே அப்பா விசிலுக்கு ஓட்டு போட்டு தாத்தா விசிலுக்கு போட்டுன்னு சொல்லுதுன்னா, இட் இஸ் ஒன்லி எ ரிக்வெஸ்ட், சைல்டிஷ் ரிக்வெஸ்ட், அவ்வளோதான். இது பிரச்சாரம் என்ற டெஃபனிஷனில் வராது. ஒரு அட்வொகேட்டாக நான் சொல்கிறேன். அது தெரியாமல் உடனே போடு, எந்தெந்த வகையிலாம் ஏதாச்சும் கொடு. விஜய் கூட இன்றைக்கி பேசுகிறாரு அல்ல அப்படின்னு, எலெக்ஷன் அன்னைக்கு போலிங் பர்சன்டேஜ் ஏறிக்கிட்டே போகுதுன்னொன்னே பஸ் விட்டாதானே போய் பஸ்ஸில் எல்லாம் போய் இறங்குறாங்க. இறங்கி போய்ட்டு திரும்பி வர்றதுக்கு பஸ் வசதி இல்லாமல் பண்ணோம்னா ஓட்டு எண்ணிக்கை குறையும். ஏன் பர்சன்டேஜ் வர்றதை பற்றி நீ ஏன் பயப்படுற? உனக்கு தான் கருத்து கணிப்பில் சொல்லிட்டாங்களே சோல் மெஜாரிட்டியில் வருவேன்னு, அப்புறம் ஏன் பயப்படுற? கருத்து கணிப்பை நம்பிக்கிட்டு இவங்க கருத்து கணிப்பை எதுவுமே டிஎம்கேயும் நம்பலை, ஏடிஎம்கேயும் நம்பலை, எந்த கட்சியும் நம்பலை. ஆனால் எல்லா பத்திரிகையாளர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலரை தவிர்த்து மித்த எல்லா பத்திரிகையாளரும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதுக்கு தான் எக்ஸிட் போல்லையும் பார்த்தோம்னா சோல் மெஜாரிட்டி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்த செகண்ட் பிளேஸில் எடப்பாடி தான் வருவார். சீமான் 1-2 இடங்களில் வருவார். தாவேக்காலாம் வந்து பல இடங்களில் வந்து வராது. 10 இடம் வந்தாலே பெருசு. இப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க? பயம். நாளைக்கு ஒரு வேளை, ஏன்னா இது ஒரு யுகப்புரட்சி. எந்த ஒரு உலகத்திலேயே சொல்கிறேன், ஒரு கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் முதல் எலெக்ஷன் நின்று சோல் மெஜாரிட்டியில் ஆட்சியை பிடிக்கிறான், எந்த அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு தலைவன் அப்படின்னா இது பெரிய, இது என்ன சொல்கிறது, இது கடவுள் வந்து இறங்கின செய்கிற அதிசயம்னு. அந்த அதிசயத்தை யாரும் நம்ப தயாராக இல்லை. அந்த மாதிரிலாம் நடக்காது. அதெல்லாம் என்ன சாதாரண விஷயம். உண்மை எனக்கு அப்படி தான். அவ்வளோ சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா இது? அதனால் அந்த அவ்வளோ பெரிய அதிசயம் நடக்கும் என்று கடவுளே நேரில் வந்தால் கூட நம்ப மாட்டான் மனுஷன். இவர் கடவுள் இல்லையா, நடிச்சுட்டு எவனை வேஷம் போடுறாம்மா, அந்த மாதிரி கதையாக தான் இருக்குது. கடவுளே வந்து ஒரு பெரிய யுகப்புரட்சி செய்ய போகிறாரு, செய்துட்டார் அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்புறதுக்கு ஒரு பயம். சப்போஸ் வரலன்னா இவ்வளோ பெரிய அதிசயம் நடக்குமா? இது அதிசயங்களில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எதுக்கு இங்கே போடு ஜாலரா, இந்த பக்கம் போடாத. சப்போஸ் இந்த பக்கம் ஜாலரா போட்டு ஃபெயிலியராக இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, தாவேக்கா வந்துச்சுன்னா அப்புறம் என்ன புதுசு தானே அவர் போய் காலைல இந்த தனத்தந்தி மாதிரி காலைல வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம் இதை பேசணும். இந்த ஜோசியம் இவன் சொல்கிறான் பாருங்க, அந்த ராசிபலன் சொல்கிற மாதிரி தான். போன வருடம் நேரிலே படாத பாடுபட்டீர்கள் கன்னி ராசி நேரிலே, இந்த வருடம் மிக சுமையாக சூப்பராக இருக்கும்பாங்க. அடுத்த வருஷம் கேட்டிங்கன்னாக்கு போன வருடம் படாத பாடுபட்ட கன்னி ராசி நேரிலே, இந்த வருடம் சூப்பராக இருக்கும்பாங்க. இப்படி இது மாதிரி தான் ராசி பலனும் கருத்து கணிப்பும் ஒன்று ஒத்தே வராது. கருத்து கணிப்புன்னு அவன் கட்சிக்காரன்ட்ட கேட்டுக்கிறதுன்னா அப்புறம் அவனோட அபிப்பிராயத்தை கேட்டால் இப்படி தான் சொல்கிறது. ஏன்னா ஒரு யுக புரட்சி நடக்கும் என்ற நம்பிக்கை யாருக்கும் இல்லை. இதுதான். இதுக்கு மட்டும் இல்லாமல் ஆனால் மற்ற கட்சிகளும் பயம் இருக்குது. 85% ஓட்டுன்னா அதில் பார்த்தீங்கன்னா அது எஸ்ஐஆருக்கு முன்னாடி போட்டது, எஸ்ஐஆர் இருந்ததுன்னா ரெண்டும் ஒன்று தான் அப்படி. ஏன் அந்த மாதிரி குறுக்கு புத்தி கணக்கெல்லாம் கலைஞர் தான் போடுவார். இதெல்லாம் கற்றுக் கொடுத்த கலைஞர் தான். ஏன்னா நம்ம எம்ஜிஆர் எலெக்ஷனில் வந்தப்போ அவர் தமிழ்நாட்டில் வாங்கின மொத்த ஓட்டு எவ்வளவு, இத்தனை லட்சம்.
இத்தனை கோடி, டிஎம்கே வேணும் இத்தனை கோடி. ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்தோன்னா ஒரு 50 லட்சம் 60 லட்சம்னா ஒரு 50-60 லட்சம் மக்கள் முடிவு செய்து பெருவாரியான வாக்குகள் போட்டு வெற்றி பெற்று அவர் உட்கார்ந்துருக்கிறார். நான் ஒரு 50 லட்சம் 60 லட்சம் மக்கள் ஓட்டில் நான் இங்கே இருந்திருக்கேன், எங்கள் செல்வாக்கு ஒன்றும் சரிந்து விடவில்லை அப்படின்னா இது ஒரு பேச்சாது? அவன் சோல் மெஜாரிட்டி என்ன, பிக் மெஜாரிட்டி, கிரேட் மெஜாரிட்டியில் வந்து உட்காந்துருக்காரு. எதிர்கட்சி இல்லாத நிலையை உண்டாக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தார். அதெல்லாம் பெருசாக பேசுகிறதில்ல. நான் இத்தனை லட்சம் தான் வாங்கிக்கிறேன், இத்தனை லட்சம், ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான், இது என்ன பெரிய டிஃப்ரென்ஸு அப்படிங்கிற மாதிரி. இது எப்படி இருக்குன்னா 35 மார்க் வாங்கினா பாஸு, 34 வாங்கினா ஃபெயிலு, இந்த 1 மார்க்கில் வாங்கினா பெரிய ஐவேலியா அப்படின்னா சரி அதுக்காக என்ன பண்ணுறது, 34 வைங்கிறதா? சரி 34 லட்சம் 33 வாங்கினா அறிவாளி, முட்டாள், 34 வாங்கினா பாஸு, அப்போ இன்னும் 33 32 ஆகு. இது என்ன பேச்சாது? எதுக்கும் ஒரு அளவு இருக்கிறது, எதுக்கும் ஒரு அளவீடு இருக்கிறது இல்லையா? அதை வச்சு தான் பேசணும். அது மாதிரி என்ன எஸ்ஏஆர்னால தான் வந்து இன்றைக்கி பர்சன்டேஜ் ஏறி இருக்குது. அதை கணக்கு பண்ணிங்கன்னா அப்போ வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் ஓட்டுகள் மக்கள் இல்லை, பல இதில் இல்லை, அவங்களாம் விடுபட்டு போயிட்டாங்க, அவங்கெல்லாம் ஓட்டு போட்டதாங்கன்னா 2 கோடி மக்களை என்ன கணக்கு சொல்கிறாங்க மறந்து போச்சு. அது விடுபட்டு போச்சு. அந்த பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் டினாமினேஷன் போட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்படி ஒரு கணக்கு, இப்படிலாம் கணக்கு போட்டால் மாறிடும் அந்த பர்டிகுலர் இருக்கிறது. என்னையா குத்து, மக்களெல்லாம் இழிச்ச வாய்ப்பையா முட்டாப்பையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறானு இந்த அரசியல்வாதிங்க. 4ஆம் தேதி பாருங்கள் தெரியும். இந்த மாதிரிலாம் இப்படி ஒரு கேவலமான அரசியல்கள், பக்குவமற்ற பேச்சுகள், பக்குவமற்ற கருத்து கணிப்புகள், உல்ட்டா விடுறது, ஜால்ரா போட்டு கருத்து கணிப்பு. விஜய் சொல்கிறாரு கடுப்பு கணிப்பு. கடுப்பு கணிப்பு இல்லை, அது பயத்தில் வர்ற கணிப்பு. எதுக்கும் போட்டு வந்துட்டான்னா, ஆளுங்கட்சி வந்துட்டான்னா நம்மளை வச்சு செஞ்சு வந்து ஆளுங்கட்சி திருப்பி வந்தாங்கன்னு வச்சிங்களேன், வச்சு செஞ்சுருவாங்க. இவங்களை எங்கே பிடிக்குமோ அவங்க ஆப் படிச்சிருவாங்க. விஜய் என்ன புதுசாக வந்தானே அண்ணன் தெரியாமல் என்ன நீங்கள் வேணா அங்கே இல்லைன்னா அவர் வந்திருந்தானே எங்களை பின்னி எடுத்து வரணும், அதனால தானே சொன்னேன்னே அப்படி இப்படின்னு ஜாலரா போட்டு அவர் சமாதானப்படுத்திக்கணும். அப்படி இல்லை, அவர் ஏற்கனவே கடுப்பாக தான் இருக்கார் விஜய். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் ஓட்டு போட்டு வந்ததுக்கப்புறம் பேட்டி கொடுத்துட்டு கையை காமிச்சிட்டு ஒரு பேட்டி கொடுத்துட்டு போனாங்க. எடப்பாடி பேட்டி கொடுத்தாரு, ஸ்டாலின் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாப்புல, உதயநிதி கொடுத்தாப்புல, சீமான் கொடுத்தாப்புல, எல்லாம் பேட்டி கொடுத்துட்டு போனாங்க எல்லா கட்சி தலைவர்களும். இவர் ஓட்டு போட்டுட்டு வரும்போது சார் அண்ணா 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 விஜய் சார் அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் பேசிட்டு போனேன் அப்படி குடிக்கிட்டே போயிட்டார். என்ன கடுப்பு உங்களுக்கு, என்னடா பேட்டி மாரி கொடுக்குறது என்ன? அப்போ ஃபோக்கஸ் பண்ணிங்களா பிரச்சாரத்தில்? அப்போ டிஎம்கே ஏடிஎம்கே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு என்ன ஓரம் கட்டினீங்க? சோசியல் மீடியா தான் வந்து உட்காந்துருந்தது, அவங்க தான் பிரச்சாரம், அவங்க தான் கொண்டு போனாங்க இவ்வளோ தூரத்துக்கு. நீ என்ன இப்போ மட்டும் என்ன அண்ணா அண்ணாங்கிறது 85% ஓட்டு விழுந்துருச்சுன்னா விட்டியாடுறீங்க, வாங்கடா அப்படின்ட்டு போனார். தான் எல்லா மனுஷனுக்கும் அந்த கோவம் வரத்தானே செய்யும். அவர் என்ன முற்றும் துறந்து ஞானியா? கோவமே வராது அவரா சொல்லுங்கள்? அவரும் சாதாரண மனிதர் தான், அவருக்கு இறைவண்ட அருள் வந்திருக்கு. இன்றைக்கி அவர் திருச்செந்தூருக்கு போகிறாரு, இன்றைக்கி வந்து நாகப்பட்டினம்னு சொல்கிறாங்க, வேளாங்கண்ணியும் நாகூரும் போயிட்டு வரேன்ட்டு. இப்படி மதச்சார்பற்று இருக்கார், அது மிக பாராட்டுதற்குரியது இல்லையா? இப்போ போகிறதுனால என்ன ஓட்டு எண்ணிக்கை மாறிட போதா சொல்லுங்கள்? இப்போ ஓட்டு எண்ணி அது பொட்டிக்குள்ள இருக்குது. நீங்கள் என்னத்தை தான் மொட்டை அடிக்கிறேன், ஒரு கையை வெட்டிக்கிறேன், நாக்கை எடுத்துக்கிறேன், அப்படி இப்படி என்ன வேண்டு பண்ணாலும் அந்த பொட்டியில் இருக்கிறது மாறுமா? மந்திரத்தில் மாங்காய் காய்க்குமா? அது போகிறாரு. அதுக்கப்புறம் தான் அதனால் மக்களுடைய இது மாறிடுமா? கேன்வாஸுக்கு முன்னாடி போனால் கூட, இது எலெக்ஷனுக்கு முன்னாடி போனால் கூட இந்துக்களுடைய ஓட்டு நமக்கு எதிராக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக திருச்செந்தூர் போனார், அங்கே போனார், இங்கே போனார். முஸ்லீம் ஓட்டு வேணுங்கிறதுக்காக நாகூர் போனார், கிறிஸ்டின் ஓட்டு வேணுங்கிறதுக்காக மண்டி போட்டார், வேளாங்கண்ணியில் வந்து கர்ணா அடித்தார், அப்படி இப்படிலாம் சொல்லலாம். எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சு ஆஃப்டர் எலெக்ஷன் போகிறாரு, ஆஃப்டர் போலிங் போகிறாரு. அவருக்கு சில வேண்டுதல்கள் இருக்கலாம், சில நம்பிக்கைகள் இருக்கலாம், அதன்படி செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதை ஒரு குற்றமாக பேசுகிறது. இப்படி எதிர்கட்சின்னா உருப்படியான எதிர்கட்சியாக, அரசியல் தத்துவ ரீதியாக, கொள்கை ரீதியாக என்ன இருக்கோ அதை பேசணும். அவர் ஒய்ஃப் வாழல அப்படிங்கிறது. இப்போ தந்தை பெரியார் எப்படி 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அந்த கிழமை வயசில்? அதுக்கு தான் விமர்சனம் கட்சியை பிரிஞ்சிச்சும்பாங்க. கலைஞருக்கு எத்தனை பொண்டாட்டி? அதெல்லாம் என்ன சொல்லுங்கள்? ஸ்டாலினை பற்றி என்னென்ன வதந்திகள் உழவுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அவருடைய இளமை காலத்தில் அவ்வளோ வதந்தி. அது உண்மையாக போனால் நமக்கு தெரியாது, ஆனால் வதந்திகள் வந்தது உண்மை. யார் தான் யோக்கியம்? இப்போ மோடியோட ஒய்ஃப் யார், என்ன ஏது, எங்கே இருக்காங்க, என்ன ஏது தெரியுமா சொல்லுங்கள்? சும்மா அப்படியே வாயில் வந்து பேசுறது, இப்போ இது பண்ணுறது, இப்படிலாம் பேசினோம்னா இந்த பொட்டியில் உள்ள கருத்து கணிப்பும் இப்போ இவங்க சொல்கிற பேச்சும் துஷ்பிரயோகமும் இது மாற்றியுமா
சொல்லுங்கள். ஒரு அலை வீசி இருக்கிறது, மிகப்பெரிய அலை. வீட்டுக்கு ஒருத்தர் 2 பேர் மாறி மாறி ஓட்டு போட்டிருக்காங்க. 50 வயசுக்கு கீழே உள்ள அத்தனை பேர் மாறி ஓட்டு போட்டிருக்காங்க. பரம்பரையாக டிஎம்கேல கட்சியில் தொண்டாட்டிக்கிட்டு கட்சி தொண்டனாக இருக்கிறான் வீட்டிலே மாறி விழுவுது. அதை புரிஞ்சிக்காமல் உண்மை கசக்கும் உணர்ந்தால் இனிக்கும், உணர்ந்தால் உண்மை கசக்கும் உணர்ந்தால் இன்னும் தோல்வி மனப்பல் போய் பொட்டிகள் பதுங்கிக்குவாங்க. அவர் ஆஸ்திரேலியா போயிட்டார், ஓட்டு என்ற அன்னைக்கு ஆஸ்திரேலியா பிளான் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் என்ன? ஸ்டாலின் போய் கொடைக்கானலில் வரலையா? உதயநிதி கேட்டால் அரபு நாடு போயிட்டாருன்னாங்க. இவர் என்னன்னாக்கா ஓட்டு என்ற அன்னைக்கு ஏன்னா தோற்று போயிடுவாரோ, ஆனால் தோல்வி பயத்தில் ஆஸ்திரேலியா போய் உட்காந்துருவார் அப்படின்னு ஒரு கிளப்பி விடுறது. இந்த மாதிரி குதர்க்க பேச்சுகளும் என்ன கிண்டல் பேச்சுகளுக்கும் குறைவில்லாத தொண்டர்களை உடையது திமுக. உருப்படி இல்லாமல் பேசுகிறது. அவங்களுக்கெல்லாம் பெரிய பட்டம் கொடுப்பாங்க, பெரிய பேச்சாளர்ன்ட்டு, பெரிய சொற்பொழிவாளர்னு. 2 பேரும் செத்து போயிட்டான். அசிங்கமாக பேசுவோம், பொம்பளைங்க இன்னும் கேட்க முடியாது. திமுக இருந்தாங்க. இதுபோல் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், மக்கள் முட்டாள்கள் என்பதை இன்றைய அரசியல்வாதிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பார்ப்போம், நாளைக்கு நாளைக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு முடிவு தெரிஞ்சிருக்கும். இறைவனுடைய விருப்பம் என்னன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரையும் இறைவனுடைய விருப்பம் ஒரு மிக புரட்சி வரப்போகிறது என்பதை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் இன்னும் தாவைக்காலம் இல்லை, இதில் இல்லை, எந்த கட்சியிலையும் நான் பெரிய ஈடுபாடு கிடையாது. அரசியலும் தேவையில்லை. நமக்கு இந்த வர்ற ஆகஸ்ட் 70 வயசு. இதுக்கு மேலே நான் என்ன பெரிய அரசியல் ஈடுபட்டு அட்லீஸ்ட் ஒரு வார்டு ரெப்ரஸன்டேட்டிவ் கூட ஆக முடியாது. தாவைக்காலம் நுழைஞ்சாலும் இதெல்லாம் நுழைஞ்சாலும் சரி தான். சில பேர் நம்ம தாவைக்கு வந்துக்கிட்டு இருக்கா, நம்ம வக்கீல் உள்ள இன்றைக்கே கொஞ்சம் ஜாலரா தட்டுனா ஏதோ ஒரு ஜிபி போஸ்ட் வாங்கலாம், ஒரு பிபி போஸ்ட் வாங்கலாம், பிபி அந்த போஸ்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் நினச்சிக்கிட்டு இருப்பேன். அதை பற்றிலாம் கவலையப்படாத. பகவான் இருக்கிறார் எனக்கு படியளக்க, அது போதும். 70 வயசு வரை அளந்துட்டார். என்ன இன்றைக்கி இன்னும் கொஞ்ச நாள் அளந்துடுவார் என்று கூறிக்கொண்டு பார்ப்போம். இறைவனுடைய விருப்பம் என்பது பார்ப்போம். விஜயும் கடவுள் விருப்பமும் போட்டிருக்கேன், அதை கண்டிப்பாக பாருங்கள் என்று கூறிக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றபடி பொலிட்டிக்கல் கமெண்ட்ஸ் வேண்டாம், அது அவங்கவுங்களோட நம்பிக்கை. இது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக நான் பேசவில்லை. மாற்றுக் கட்சிகளுக்கும் இது உண்மை கசக்கும் என்பதை புரிந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.